கஜா ரொட்டோட்டர் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோலூர் தாலுகாக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா நம்ம கஜா ரொட்டோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்திருக்கோம். நம்ம ரொட்டோட்டரோட பர்ஃபார்மன்ஸை நாங்க சொல்றதோட திருவண்ணாமலை விவசாயிட்டே கேட்போம். வாங்க சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். ஸோ உங்க பேரு நம்மளது வந்து என்ன மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நேருக்கு சொல்லுங்க. என் பேர் வந்து முத்தரசு, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ராந்தம் கிராமம். சார் இப்போ நம்ம ரொட்டோவேட்டர் வந்து நீங்க எத்தனை வருஷமா இந்த ரொட்டோவேட்டர் ஃபீல்டில் இருக்கீங்க? எதுக்காக வந்து இங்க பெரும்பாலும் ரொட்டோவேட்டரை எல்லா மக்களும் பயன்படுத்துறாங்க? இங்க பெரும்பாலும் என்ன விதமான விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம நேருக்கு சொல்லுங்க சார். ரொட்டேட்டர் 2015 ஓட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே எல்லாமே ஓட்டி பார்த்தோம். இப்போ கஜா எடுத்ததில் நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும். இங்க பெரும்பாலும் என்ன மாதிரி விவசாயம் சார் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இங்க வந்து நெல் பயிர், வேர்க்கடலை, கரும்பு, சோளம் எல்லாமே தான் பண்றாங்க. இங்க இப்போ நாம நிக்கிற ஃபீல்டு வந்து என்ன மாதிரி ஃபீல்டுங்க சார்? இங்க பெரும்பாலும் என்ன மாதிரி மண் வகைகள்லாம் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். இங்க இருக்கிறது வந்து இது களிமண் மாதிரி ஏரி பக்கத்திலே இருக்கிறதால இது வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். அதனால களிமண் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி களிமண்லேயே ஓட்டுறதுக்கு ரொட்டேட்டர் நல்லா தான் இருக்கு. பெரும்பாலும் இது மாதிரி களிமண் ஏரியாவில் ஓட்டும் போது ரொட்டாவேட்டர் பிடிச்சிக்குது, மைலேஜ் ரொம்ப இழுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமா, ஸ்பீடு பத்திலாம் சொல்லுவாங்க. நம்ம ரொட்டாவேட்டர்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் எவ்வளவு நேரம் ஓட்டி இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ ரொட்டேட்டர் வாங்கி 200 மணி நேரம் ஓட்டிட்டேன். ஓட்டுறது இப்போ அதிகம் களிமண் தான். களிமண்ணில் வந்து எல்லாம் ஓட்டும் போது மண்ணு பிடிச்சிச்சுன்னா அதை குத்தி கலாறதுக்கே சரியா இருக்கும். இப்போ வந்து கஜா ரொட்டேட்டர் அந்த மாதிரி இல்லை. வி டைப் கார் இருக்கிறதால லைஃப் நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கு. வண்டி மைலேஜ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இப்போ நம்ம பொதுவா எவ்வளவு ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க சார்? நம்மளது என்ன மாடல் டிராக்டர் வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. வச்சிருக்கிறது சுராஜ் 744 உழு ஓட்ட 12 பாயிண்ட் வைப்போம். ரொட்டேட்டர் சவுண்ட் எதுவுமே இல்லாத அமைதியாக ஓடிட்டு இருக்கும். இப்போ நம்ம ரொட்டோவேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்னென்ன விஷயம்லாம் சொல்லலாங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. பிடிச்ச விஷயம்னு பார்த்தா டபுள் சைடு ஓட்டலாம். மற்ற ரொட்டேட்டர் வந்து ஒன் சைடு தான் ஓட்ட முடியும். டபுள் சைடு ஓட்டலாம். ரொட்டேட்டர் டபுள் சைடு ஓட்டுறதால நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும், விவசாயிகளுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னாலாம் விவசாயிங்க 2 பக்கம் ஓட்டணும், அதே மாதிரி ஒரே பக்கம் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. இங்க பெரும்பாலும் சேடை அதுக்காக ஓட்டுறோம் சார். சேத்துல ஓட்டும் போது பெரும்பாலும் ஆயில் சீல் கம்ப்ளைண்ட் அது மாதிரிலாம் வருங்கிறாங்க. நம்ம இதுல உங்களுக்கு அது மாதிரி வந்திருக்குங்களா? எப்படி நம்மளுக்கு ஆயில் சீல் கொடுத்துருக்கோ அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ ஓட்டி இருக்கிறது 200 மணி நேரம் ஓட்டிருக்கேன். ஆயில் சீல்ல எந்த ஃபால்ட்டும் இல்லை, எந்த ஃபால்ட்டுமே வராத வாரண்டியோட தான் இருக்கு. சார் இப்போ நம்ம எடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சுங்க சார்? கத்தி பத்தி எப்படி இருக்கு? நம்ம கஜா அக்ரோ கத்தி தான் நம்ம பயன்படுத்துறாங்க, அதோட பயன்பாடு பத்தி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க சார். எடுத்து 200 மணி நேரம் ஓட்டிருக்கேன். 200 மணி நேரத்துல வந்து இன்னும் கார் வந்து இன்னும் அதிகம்லாம் தேயல, இன்னுமே ஓட்டலாம். ஒரு கால் வச்சாலும் கூட தேயாததான் இருக்கு. அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சார் இப்போ பெரும்பாலும் நீங்க 200 மணி நேரம் ஓட்டி இருக்கீங்க, அதுல வந்து சேத்தளவு எவ்வளவு ஓட்டி இருப்பீங்க, புழுதி எவ்வளவு ஓட்டி இருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். சேர் மட்டும் ஒரு 150 மணி நேரம் ஓட்டிருக்கோம். புழுதி ஓட்டும் போது ஒரு 50 மணி நேரம் ஓட்டிருப்பேன். நம்ம போலூர் மண்ணுக்கு நம்ம கஜா ரொட்டோவேட்டர் செட் ஆகுங்களா, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா போலூர் ஃபுல்லாவே இந்த ரொட்டேட்டர் நல்லா இருக்கும். ஏன்னா இருக்கிற மண்ணு எல்லாமே ஓட்டி பார்த்தது. நாங்க எல்லா ஊர்லயும் ஓட்டிருக்கேன். டெமோவுக்குலாம் கூட நாங்க எடுத்து போய் ஓட்டுறதால எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால சொல்றேன் கஜா ரொட்டேட்டர் நல்லா இருக்கும். சார் இப்போ நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எங்கெங்கெல்லாம் ஓட்டி இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ், அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பக்கத்து ஊர்ல தான் ஓட்டுறது. பாடகம், மட்டப்பரியூர், அந்த மாதிரி அகராபாளையம் அந்த சைட்லாம் ஓட்டி இருக்கு. அந்த சைடும் இதே மாதிரி களிமண் எல்லாம் இருக்கு. போகாத இடத்துல கூட நல்லா தான் போகுது. மண்ணு பிடிக்கிறது இல்லை, எதுவும் இல்லை. இப்போ நல்லா இருக்கு. இப்போ ரொட்டோவேட்டர் வந்து நம்ம கஜா கம்பெனியில் எடுக்கிறாங்கன்னா நம்பி எடுக்கலாங்களா? திருவண்ணாமலை விவசாயியா நீங்க நம்பி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுப்பீங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார். கஜா ரொட்டேட்டர் எடுக்கலாம். நல்ல லைஃப், ஓட்டுறவங்களுக்கு எந்த ஒரு டயர்டும் இருக்காது. ரொட்டேட்டர் நல்லா இருக்கும், நம்பி எடுக்கலாம் கஜா ரொட்டேட்டர். ஓகே சார், நன்றிங்க சார். நன்றி.